ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். திருநெல்வேலியில நடந்த கவின் ஆணவ கொலை வழக்கு சம்பந்தமா சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் பரிதாபங்கள் சேனல்ல இருந்தும் அவங்களும் அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோக்கு நிறைய ஆதரவும் வந்திருக்கு, நிறைய கண்டனமும் வந்திருக்கு. ஏன் நம்ம நாட்டு நடப்பு சேனல்ல கூட நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சட்டம் சம்பந்தமா தான் சொல்லியிருக்கோம். இந்த ஆணவ கொலையை பேஸ் பண்ணி சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வரணும், லீகலா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பரிதாபங்கள் சேனல் மேல ஒரு அட்வொகேட் கார்த்திகேயன் தனுஷ்கோடி அப்படின்றவர் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ்க்கே டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் பண்ணிருக்கலாமே, அது ஏன் கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் டைரக்டா பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த சேனல் அதாவது பரிதாபங்கள் சேனல்ல வந்துட்டு தடை பண்ணணும், அதே மாதிரி அங்க இருக்க வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், அதுல நடிச்சிருக்கவங்க மேல வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் என்ன பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்னா எந்த சட்டத்தை பேஸ் பண்ணி அதை பண்ண முடியும், இல்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்ல அப்பெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பரிதாபங்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ண அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பாத்திரலாம். நீங்க மிளகாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இதை ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இதை வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். சோ அட்வொகேட் பேசினதை பார்த்திருப்பீங்க. இதுதான் அவரோட குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி என்ன கேஸ் போட சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 153A அப்படி இல்லைன்னா புதுசா வந்து BNS படி 196 போடுவாங்க. இந்த IPC 153A அப்புறம் வந்து BNS 196 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ மக்களை வந்து உங்களோட வார்த்தை அப்புறம் வந்து உங்களோட பேச்சு இல்ல உங்க வீடியோ வந்து சண்டை போட தூண்டுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த 153A and 196 பிரகாரம் வந்து உங்களுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் தருவோம் அப்படின்றது தான். சரி, அந்த வார்த்தை வந்து எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா, எந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் இதில் பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க லாங்குவேஜ், கேஸ்ட், அவங்க இருக்கிற இடம், அப்புறம் வந்துட்டு அவங்களோட ரிலீஜியன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்கள், திரு சீமான் அவர்கள், அப்புறம் திரு H ராஜா அவர்கள். இவங்க 3 பேர் மேலேயும் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ சீமான் அவர்கள் மேல ஏன் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு தமிழ் வெர்சஸ் ஹிந்தி, தமிழ் வெர்சஸ் அப்புறம் கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு சண்டை போடுற வகையில் அவரோட ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா அவர் மேல ஒருத்தவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் H ராஜா மேலேயும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து பெரியார் அப்படின்ற சோஷியல் மீடியா போஸ்ட் கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஹேட் ரேட்டை பரப்புற விதமாகவும் சண்டை போடுற வகையிலையும் இருந்துச்சு. அதாவது பீப்புளை வந்து புஷ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அது வந்து பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசமா இல்லாம ஹேட் ரேட்டை பரப்புற விதமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கேஸோட பனிஷ்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நிஜமாலுமே இவங்களோட வார்த்தையும் சரி ஸ்பீச்சும் சரி மக்களை வந்துட்டு சண்டை போட தான் வைக்குதா, அதை தூண்டுற வகையில தான் இருக்குதா அப்படின்னு கேஸை விசாரிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னோடனே இந்த கேஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டப்படி என்ன தண்டனை வந்து கொடுப்பாங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபைன் போடுவாங்க, சம்டைம்ஸ் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தருவாங்க. ஸோ இப்போ பரிதாபங்கள் சேனலுக்கு வரலாம். இப்போ அந்த வீடியோவில் நடிச்சவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க டைரக்டா எந்த ரிலீஜியனையோ டைரக்டா ஒரு நபரை பத்தியோ டைரக்டா ஒரு இன்சிடென்ட் பத்தியோ அவங்க சொல்ல கிடையாது, இன்டைரக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க மேல கேசஸ் வந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டா சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதும் ரொம்ப கம்மி தான். அடுத்ததான் அவங்களோட யூடியூப் சேனலுக்கு போகலாம். இப்போ அவங்க யூடியூப் சேனலை வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்குமே சான்சஸ் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அபியூஸ் பண்ற மாதிரி எதையும் அவங்க பண்ணல. பெண்களையோ இல்லை குழந்தையோ அபியூஸ் பண்ற மாதிரி எந்த கண்டென்ட்டும் அவங்க போட கிடையாது, எந்த நடவடிக்கையும் ஈடுபட கிடையாது. அதே மாதிரி பணத்தை வந்து அபகரிக்கிற விதமாகவும் எதுவும் பண்ணது கிடையாது. அப்புறம் நாட்டோட அமைதியும் இறையாண்மையும் குலைக்கிற வகையில அவங்க எந்த ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடல. சோ அவங்களோட சேனல் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. சோ அடுத்ததா அவங்க பண்ண சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற பர்டிகுலர் வீடியோவை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். IT ரூல் பிரகாரம் இந்த வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்துட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் வந்து பார்ப்பாங்க, நிஜமான இந்த வீடியோ இப்படிதான் இருக்குதா, அவங்களுக்கு வந்து ஆமா இது இப்படிதான் இருக்கு, இது ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு
அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க டிசைட் பண்ணி 36 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் சம்மந்தமாக நாங்கள் வந்து சைபர் ஸ்பெஷலிஸ்ட் அட்வொகேட் திரு சுபாஷ் அவர்கள் இருக்காரு, அவங்க கிட்ட இதை பற்றி பேசும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க. ஆனால் இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற வீடியோவில் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது குரு பூஜை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்க ஒரு சண்டையை வந்துட்டு சமூக பிரச்சனையாக ஏன் வந்து காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்சிட்டிவான கேஸை வந்துட்டு இப்படி வந்து ஃபன்னியாக அதை வீடியோ மேக் பண்ணுறது வந்து கரெக்டா அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கார்த்திக் தனுஷ்கோடி அப்படின்ற அட்வொகேட் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 19(1)(a) அப்புறம் 19(2) இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீடம் டு ஸ்பீச், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து பேசலாம், அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நமக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் பேசிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதுக்கும் வந்து லிமிட் இருக்குது. இதுதான் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கர்நாடகா தர்மஸ்தலா அதை விசாரிச்ச கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருந்தாலுமே மக்களோட அமைதியோ நாட்டோட அமைதியோ குலைக்கிற வகையில் உங்களோட ஸ்பீச் இருக்குன்னா அது பனிஷபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்வொகேட் வந்துட்டு ஏன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து டேரெக்டாக போயிருக்காரு அப்படின்னா, இந்த வெறுப்பை உண்டாக்குற மாதிரி ஸ்பீச்சோ ஆக்ஷனோ இருந்துச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் டேரெக்டாக அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பரிதாபங்கள் போட்டு இந்த வீடியோ சம்மந்தமாகவும் அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா, அந்த அட்வொகேட் வந்து ஒரு 3 விஷயத்த வச்சிருந்தாரு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்க பண்ணுறது கரெக்ட் தானா இல்லை நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, ஆணவ கொலைகளுக்கு எதிராக என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால், திருநெல்வேலியில் எந்த ஒரு சாதிய வன்கொடுமையும் நடக்கலை அப்படின்னு பொய் பேசுறதை விட்டுட்டு ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அது கடுமையாக நடைமுறைப்படுத்தணும். ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் மற்ற சமுதாய மக்களோட வாக்குகளை இழக்க நேரிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தணும். அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் களத்தில் நின்று மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற சமுதாய மக்களும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் டெல்லி கேரளாவில் இருக்கிற மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் கொண்டு வரப்படணும். அப்புறம் ஆணவ கொலை பண்ணுறவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதி, இலவச சட்ட உதவியும் மறுவாழ்வுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஆணவ கொலை பண்ணுறதோ இல்லை அது குழந்தை இருக்கிறதோ போலீஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஃபோட்டோவை ஒட்டி நோட்டீஸ் போர்டில் அவங்க ஃபோட்டோ ஒட்டி இவங்க தான் ஆணவ கொலை பண்ணாங்க இல்லை பண்ணுறது குழந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி வைக்கணும். ஏன் திருடர்கள் ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம ஒட்டி வைப்போமா? அவங்க செய்கிறது மட்டும் தான் தப்பா? ஆணவ கொலை பண்ணுறதோ இல்லை பண்ணுறது குழந்தையா இருக்கிறதோ தப்பு கிடையாதா? அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக சாதிய வன்கொடுமைகளாக நடக்கிறதா அறிவிச்சு அதை வந்து முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழே கொண்டு வரணும். ஏன்னா எந்த சிஎம் வந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவங்க கைக்குள்ளே தானே வச்சிருக்காங்க. அதுபோக இந்த சாதிய வன்கொடுமைகள் பற்றி விசாரிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கணும். சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் சிறப்பு காவல் நிலையங்கள் அமைக்கணும், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கணும். இதை வந்து அந்த மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் கண்காணிக்கணும். அப்புறம் ஸ்டேட் லெவலில், தாலுகா லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டி இருக்கணும். இது எல்லாத்தையுமே முதல்வர் வந்து நேரடி கண்காணிப்பின் கீழே, முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழே வைக்கணும். எஸ்சி எஸ்டி தேசிய ஆணையமும் மாநில ஆணையமும் இன்னும் வீரியமாக செயல்படணும். முக்கியமாக இந்த எஸ்சி எஸ்டி சட்டம் பற்றியும் அதில் உள்ள சட்ட உரிமைகள் பற்றியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முக்கியமாக அந்த எஸ்சி எஸ்டி சட்டம் பற்றி போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த எஸ்சி எஸ்டி கேஸை கம்ப்ளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பயிற்சியை போலீஸ்க்கு முதல் கொடுக்கணும். இது எல்லாமே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான். ஆனால் உளவியல் ரீதியாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு.